நித்திய வெளிச்சம் டிவியின் எக்கால சத்தம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்று நாம் பார்க்க போவது ஒற்றை உலக மதமும் பிளக்க போகும் ஒலிவமலையும், பாகம் 21. அர்மகதோன் கவுண்டவுன், இஸ்ரேலும் இறுதி நாட்களும் என்ற நமது மாபெரும் தீர்க்க தரிசன பயணத்தில் இன்று நாம் காணப்போகும் சம்பவம் உலகத்தையே உலுக்க போகும் ஒரு பகீர் ரகசியம். இன்று நியூஸ் சேனல்களில் இஸ்ரேல், ஈரான், காசா போர்களை பார்த்து எப்படியாவது இந்த உலகத்தில் ஒரு சமாதானம் வராதா, எல்லா மதங்களும் சண்டையை விட்டுவிட்டு ஒன்று சேர மாட்டார்களா என்று உலகமே ஏங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த உலக சமாதானம், வேர்ல்டு பீஸ் மற்றும் எல்லா மதங்களும் ஒன்று என்ற கோஷத்திற்கு பின்னால் 2000 வருடங்களுக்கு முன்பு பைபிள் எச்சரித்த சாத்தானின் மாபெரும் சதிவலை ஒன்று பின்னப்பட்டு கொண்டிருக்கிறது என்று சொன்னால் நம்ப முடிகிறதா? உலக சரித்திரத்திலேயே முதல் முறையாக இஸ்லாமியர்களும் யூதர்களும் கிறிஸ்தவர்களும் ஒரே இடத்தில் இணைந்து வழிபட ஆபிரகாமிய குடும்ப இல்லம் என்ற ஒரு பிரம்மாண்ட கட்டமைப்பு இன்று அபுதாபியில் திறக்கப்பட்டுவிட்டது. கிறிஸ்லாம் என்ற பெயரில் மதங்களை இணைக்கும் ஒரு மாபெரும் முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் பார்க்க நல்லாத்தானே இருக்கு. இது என்ன ஆபத்து என்று நினைக்கிறீர்களா? இதுதான் அந்தி கிறிஸ்துவுக்கான சிவப்பு கம்பளம். இந்த ஒற்ற உலக மதத்தை ஆளப்போகும் அந்த 2வது கொடூரமான மிருகம் யார்? அதே நேரத்தில் இஸ்ரேலின் தலைநகரமான எருசலேமில் உள்ள ஒலிவ மலையின் அடியில் அறிவியலாலேயே அதிர வைக்கும் ஒரு மாபெரும் புவியியல் ரகசியம் எப்படி பைபிள் தீர்க்க தரிசனத்தை நிரூபிக்க போகிறது? இந்த வீடியோ உங்கள் ஆவிக்குரிய கண்களை அகல திறக்கப் போகிறது. முதலில் இந்த ஒற்றை உலக மதத்தின் மாபெரும் அபாயத்தை பற்றி பைபிள் என்ன சொல்லுகிறது என்று பார்ப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 13வது அதிகாரத்தில் கடலில் இருந்து ஏறி வரும் ஒரு கொடூரமான மிருகத்தை பற்றி யோவான் எழுதுகிறார். அவன்தான் அந்தி கிறிஸ்து. ஆனால் அந்த 13வது அதிகாரத்தின் 11வது வசனத்தில் இன்னொரு மிருகம் பூமிக்குள் இருந்து ஏறி வருகிறது. யோவான் எழுதுகிறார், பின்பு வேறொரு மிருகம் பூமியில் இருந்து எழும்பி வர கண்டேன். அது ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பான 2 கொம்புகளை உடையதா இருந்தது, வலுசர்ப்பத்தை போல பேசினது. இந்த 2வது மிருகம் யார்? இவனைத்தான் பைபிள் கள்ள தீர்க்கதரிசி என்று அழைக்கிறது. இவன் பார்க்க ஆட்டுக்குட்டியை போல இருப்பான். அதாவது மிகவும் சமாதானமான, அன்பான, உலகமே மதிக்கும் ஒரு மாபெரும் ஆன்மீக தலைவனாக வருவான். ஆனால் அவன் பேசும் வார்த்தைகள் வலுசர்ப்பத்தின், அதாவது சாத்தானின் வார்த்தைகளாக இருக்கும். அவனுடைய ஒரே வேலை என்ன தெரியுமா? முதல் மிருகமாகிய அந்த அந்தி கிறிஸ்துவை உலகத்தின் அத்தனை மதத்தினரும் கடவுளாக வணங்கும்படி செய்வதுதான். இன்று உலகத்தில் எத்தனையோ மதங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு மதமும் தங்கள் கடவுள்தான் உண்மையான கடவுள் என்று சொல்லுகிறது. இப்படி இருக்கும்போது ஒட்டுமொத்த உலகமும் எப்படி அந்தி கிறிஸ்து என்ற ஒற்றை மனிதனை கடவுளாக ஏற்றுக்கொள்ளும்? அதற்கு தான் அந்த கள்ள தீர்க்கதரிசி இப்போது மேடையை அமைத்து கொண்டிருக்கிறான். இன்று உலகளாவிய மத நல்லிணக்கம் என்ற பெயரில் போதிக்கப்படுகிறது. எல்லா மதங்களும் ஒரே மலை உச்சியை அடையும் என்று பாதைகள், இயேசுவும் சரி மற்ற கடவுளும் சரி எல்லாமே ஒன்றுதான் என்ற விஷம் மிக தந்திரமாக விதைக்கப்படுகிறது. இந்த 3ஆம் உலகப் போர் உச்சக்கட்டத்தை அடையும் போது அந்தி கிறிஸ்து ஒரு மாபெரும் சமாதான ஒப்பந்தத்தை கொண்டு வருவான். இந்த மாபெரும் மத தலைவனான கள்ள தீர்க்கதரிசி எழுந்து, போர்கள் போதும் இஸ்லாமியர்களுக்கும் யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் பொதுவான தேவன் இவன்தான் மெசியா, இவனை வணங்குங்கள் என்று அந்தி கிறிஸ்துவை உலகத்தின் முன்னால் கடவுளாக நிறுத்துவான். யார் அந்த அந்தி கிறிஸ்துவை வணங்க மறுக்கிறார்களோ அவர்களை கொன்று போட அவன் கட்டளையிடுவான் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 13:15 சொல்லுகிறது. ஆணித்தரமாக அது பேசுகிறது. இன்று அபுதாபியில் கட்டப்பட்டுள்ள அந்த ஆபிரகாமிய குடும்ப இல்லமும் சரி, உலக மத தலைவர்களின் ஒன்று கூடலும் சரி, இந்த ஒற்றை உலக மதத்திற்கான அஸ்திவாரங்கள். இப்போது மனித அரசியலிலிருந்து இயற்கையின் மாபெரும் மர்மத்திற்குள் நுழைவோம். அந்தி கிறிஸ்து தன்னை தேவன் என்று அறிவிக்கும் போது எருசலேமில் உள்ள யூதர்கள் பயந்து மலைகளை நோக்கி ஓடுவார்கள் என்று நாம் கடந்த எபிசோடுகளில் பார்த்தோம். அவர்கள் எருசலேமில் உள்ள ஒலிவ மலை அருகே நின்று கதறுவார்கள். அப்போது என்ன நடக்கும்? 2500 வருடங்களுக்கு முன்பு சகரியா தீர்க்கதரிசி 14வது அதிகாரம் 4வது வசனத்தில் ஒரு பகீர் தீர்க்க தரிசனத்தை எழுதினார். அந்நாளிலே அவருடைய பாதங்கள், அதாவது இயேசுவின் பாதங்கள் எருசலேமுக்கு எதிரே கிழக்கே இருக்கிற ஒலிவ மலையின் மேல் நிற்கும். அப்பொழுது ஒலிவ மலை தன் நடு மையத்திலிருந்து கிழக்கு மேற்காக பிளந்து மகா பெரிய பள்ளத்தாக்கு உண்டாகும். மலையின் ஒரு பாதி வட பக்கமாகவும் ஒரு பாதி தென் பக்கமாகவும் சாயும்.
மனிதனின் பாதம் பட்டவுடன் ஒரு மாபெரும் மலை எப்படி இரண்டாக பிளக்கும் என்று நாத்திகர்கள் பல 100 வருடங்களாக பைபிளை பார்த்து கேலி செய்தார்கள். இது முட்டாள்தனமான கற்பனை என்றார்கள். ஆனால் இன்று நவீன புவியியல் வல்லுநர்கள் எருசலேமின் ஒலிவமலையை ஸ்கேன் செய்தபோது உலக அறிவியல் சமூகமே அதிர்ச்சியில் உறைந்து போனது. ஒலிவமலையின் சரிவு பகுதிக்கு நேரே கீழே மிக துல்லியமாக கிழக்கு மேற்காக ஈஸ்ட் டு வெஸ்ட் ஓடும் ஒரு மாபெரும் நிலநடுக்க பிளவு இருப்பதை புவியியல் வல்லுநர்கள் கண்டுபிடிக்கிறார்கள். இந்த பால்ட் லைன் என்றாவது ஒரு நாள் வெடித்து சிதற காத்திருக்கும் ஒரு மாபெரும் டைம்பாம் என்று புவியியலாளர்கள் எச்சரிக்கிறார்கள். எந்த வினாடியில் அந்த நிலநடுக்கம் ஏற்படுகிறதோ, சகரியா சொன்னது போலவே அந்த மலை மிக துல்லியமாகவும் வடக்காகவும் தெற்காகவும் சரிந்து நடுவில் ஒரு மாபெரும் பள்ளத்தாக்கை உருவாக்கும் என்று அறிவியல் படி அது நிரூபிக்கப்படுகிறது. 2500 வருடங்களுக்கு முன்பு வாழ்ந்த சகரியாவுக்கு டெக்டானிக் பிளேட்டுகள் பற்றியோ பால்ட் லைன் பற்றியோ என்ன தெரியும்? ஆனால் அகில அண்டத்தையும் படைத்த தேவனுக்கு தெரியும். தான் இறங்கி வரும்போது அந்த மலை பிளக்க வேண்டும் என்பதற்காக உலகத்தை படைத்த அன்றே அந்த மலையின் அடியில் ஒரு பிளவை தேவன் ரகசியமாக வைத்து விட்டார். இயேசுவின் பாதங்கள் அந்த மலையை தொட்ட மறுகணமே அந்த பால்ட் லைன் வெடித்து மலை 2ஆக பிளக்கும். அந்த பள்ளத்தாக்கின் வழியாக யூதர்கள் அந்தி கிறிஸ்துவின் இராணுவத்திடமிருந்து பாதுகாப்பாக தப்பியோடி பிழைப்பார்கள். அது மட்டுமல்ல, இந்த ஒலிவமலை பிளக்கும் போது இன்னொரு மாபெரும் அதிசயம் நடக்கும் என்று பைபிள் சொல்லுகிறது. சகரியா 14:8 தேவன் சொல்லுகிறார், அந்நாளிலே ஜீவ தண்ணீர் எருசலேமிலிருந்து புறப்பட்டு அதில் பாதி கீழ்கடலுக்கும், அதாவது சாக்கடலுக்கும், பாதி மேற்கடலுக்கும், அதாவது மத்திய தரை கடலுக்கும் ஓடும். இதே காட்சியை எசேக்கியேல் தீர்க்கதரிசியும் தன் 47வது அதிகாரத்தில் எழுதுகிறார். எருசலேம் தேவாலயத்திலிருந்து புறப்படும் தண்ணீர் நேராக பாய்ந்து சென்று இஸ்ரேலில் உள்ள சாக்கடலை கலக்கும் என்கிறார். சாக்கடல் என்றால் என்னவென்று உங்களுக்கு தெரியும். உலகத்திலேயே மிகவும் அதிகமான உப்புத்தன்மை கொண்ட ஒரு ஏரி. எந்த மீனும் எந்த செடியும் அதில் வாழவே முடியாது. மனிதர்கள் விழுந்தால் கூட மிதப்பார்கள். அந்த அளவுக்கு உயிரற்ற சபிக்கப்பட்ட ஒரு கடல். அது எசேக்கியேல் என்ன சொல்லுகிறார் என்று தெரியுமா? அந்த தண்ணீர் அங்கே வந்து அடையும் போது அந்த சாக்கடலின் தண்ணீர் ஆரோக்கியமானதாகும். அங்கே மகா திரளான மீன்கள் உண்டாயிருக்கும். எசேக்கியேல் 47:8-9 இது சொல்லப்படுகிறது. ஒரு உயிரற்ற சாக்கடல் எப்படி மீன்கள் வாழும் ஆரோக்கியமான கடலாக மாறும் என்று விஞ்ஞானிகள் சிரித்தார்கள். ஆனால் இன்று இஸ்ரேலுக்கு போய் பாருங்கள். இன்று சாக்கடல் வேகமாக வற்றி கொண்டிருக்கிறது. ஆனால் வற்றிய அந்த பகுதிகளில் திடீரென சிங்க் ஹோல்கள் என்னும் மாபெரும் பள்ளங்கள் உருவாகின்றன. ஆச்சரியம் என்னவென்றால், அந்த பள்ளங்களுக்குள் உப்பை கரைத்து கொண்டு அடியில் இருந்து தூய்மையான நன்னீர் ஊற்றுகள் புறப்பட்டு வருகின்றன. அந்த நன்னீர் ஊற்றுக்களை ஆராய்ந்த இஸ்ரேலிய விஞ்ஞானிகள் அதிர்ச்சியில் உறைந்து, பல 1000 வருடங்களாக உயிரே இல்லாத இந்த சாக்கடலின் கரைகளில் இப்போது நன்னீர் ஊற்றுக்களை சுற்றி மீன்கள் நீந்துகின்றன, பச்சை பாசிகள் வளர்கின்றன, சிறு மரங்கள் முளைக்க தொடங்கியுள்ளன. உலகத்தின் முடிவில் இயேசு வரும்போது சாக்கடல் முழுமையாக ஆரோக்கியமானதாக மாறும். அதற்கான முன்னோட்டத்தை ஒரு மாபெரும் ட்ரெய்லர் இன்று தேவன் சாக்கடலின் கரைகளில் உலகத்திற்கு காட்டிக் கொண்டிருக்கிறார். இந்த உலகத்தில் உள்ள நாத்திகர்களும் விஞ்ஞானிகளும் பைபிளை பார்த்து கேட்ட ஒவ்வொரு கேள்விக்கும் இன்று இஸ்ரேலின் மண்ணும் தொல்பொருள் ஆராய்ச்சியும் சத்தமிட்டு பதில்கள் சொல்லிக்கொண்டே இருக்கின்றன. இன்று நாம் பார்த்த இந்த சரித்திர உண்மைகள் ஏதோ தற்செயலாக நடப்பவை அல்ல. அபுதாபியில் உருவாகும் ஒற்றை உலக மதம் முதல் ஒலிவமலையின் அடியில் உள்ள பிளவு சாக்கடல் தோன்றும் மீன்கள் வரை ஒவ்வொன்றும் இயேசுவின் வருகையை மிக மிக நெருங்கிவிட்டது என்பதனை திட்டவட்டமாக நிரூபிக்கின்றன. அந்தி கிறிஸ்துவின் வருகைக்காக உலக நாடுகள் சிவப்பு கம்பளம் விரித்துவிட்டன. அந்த உலகத்தின் பணம், பதவி, அந்தஸ்து எல்லாமே இன்னும் சில வருடங்களில் அந்தி கிறிஸ்துவின் முத்திரைக்குள், அதாவது 666க்குள் சிக்கப் போகிறது. அப்போது உங்களை காப்பாற்ற எந்த உலக தலைவனாலும் முடியாது. காப்பாற்றக்கூடிய ஒரே நாமமும் ஒலிவமலையை பிளக்கப் போகும் அதே இயேசு கிறிஸ்துவின் நாமம் மட்டுமே. அவர் சிலுவையில் சிந்திய இரத்தத்தால் உங்கள் பாவங்களை கழுவி இன்றே அவரை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த மெகா எபிசோடு உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு மாபெரும் எழுப்புதலை தந்திருக்கும் என்று உறுதியாக நம்புகிறேன். இந்த உண்மைகளை உலகத்திற்கு உரக்க சொல்லுங்கள். இதை பற்றிய உங்கள் சிந்தனைகளை கமெண்டில் ஆழமாக பதிவு செய்யுங்கள். இதுபோல பைபிளில் ரகசியங்களை தொடர்ந்து காண நமது ஜீசஸ் காலிங் டிவி, இவாஞ்சலிஸ்ட் ஜெயக்குமார் சேனல்களை சப்ஸ்கிரைப் செய்து எங்களோடு இணைந்திருங்கள். கர்த்தராகிய இயேசுவின் கிருபை உங்களோடு இருப்பதாக. மாரநாதா, இயேசுவே வாரும். நான் மரித்தேன், சதா காலங்களிலும்
உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன இயேசு இதோ சீக்கிரம் வருகிறார். ஆமேன், ஆமேன்.